அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு கலவையான பலன்களை தரப்போகிறது. இந்த மாதம் உங்கள் தைரியம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க இது மிகவும் சரியான நேரம். கிரக நிலைகளின் மாற்றத்தால் 3ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுப்பெறுகின்றன. அதனால் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் நிகழும். கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம். இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி குருவின் பார்வை மிகவும் சாதகமாக உள்ளது. இதனால் மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து தெளிவு பிறக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்து பின்னர் 3ஆம் இடத்திற்கு நகருகிறார். இது அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றியை அளிக்கும். செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக சகோதரர்களிடமிருந்து சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே பேசும்போது கவனமாக இருப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்ப்போம். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். மே 15க்கு பிறகு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெற வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் இந்த மாதம் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். பங்குதாரர்களுடன் பேசும்போது நிதானம் அவசியம். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள், குறிப்பாக விசா தொடர்பான விஷயங்கள் இந்த மாத இறுதியில் சாதகமாக முடியும். பொருளாதாரத்தை பற்றி பார்ப்போம். இந்த மாதம் எதிர்பாராத பணவரவு உண்டு. மூதாதையர் சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும். முக்கிய எச்சரிக்கை: யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துகளை போடாதீர்கள். கடன் கொடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து நடந்தால் உறவு இன்னும் பலப்படும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். அவர்களின் பிடிவாதத்தை அன்பால் மாற்ற முயற்சி செய்யுங்கள். திருமணம் அல்லது சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. அஜீரண பிரச்சனைகள் அல்லது கண் தொடர்பான குறைபாடுகள் வரக்கூடும். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது மிகவும் அவசியம். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொழுதுபோக்கு விஷயங்களை குறைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட நாட்கள் மே 4, 13 மற்றும் 22. பரிகாரத்தை பொறுத்தவரையில் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.